கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை தொடர்ந்து கொல்லிமலையில் உள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, நம்ம அருவி மற்றும் மாசிலா அருவிகளில் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. செஞ்சி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் வெள்ளப்பெருக்கால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. செஞ்சி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டித்தீர்த்த கனமழையால் பல ஏரிகள் உடைந்து ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. வராக நதியில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ள நீரானது தேசிய நெடுஞ்சாலை மேலே செல்வதால் வாகனங்கள் கடந்து செல்ல முடியவில்லை. இதனால் செஞ்சி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்ல போலீசார் தடை விதித்துள்ளனர். இதனால் அனைத்து பேருந்துகள் மற்றும் வாகனங்களும் வல்லத்தி, சேத்பட், திருவண்ணாமலை வழியாக திருப்பி விடப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் பாலாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர் கனமழையால் பாலாற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் விருஞ்சிபுரம் பகுதியில் தரைப்பாலத்தின் கண்மாய் வழியாக தண்ணீர் கரை புரண்டு ஓடுகிறது. அங்கு நேரில் ஆய்வு நடத்திய மாவட்ட ஆட்சியர் தரைப்பாலம் வழியாக போக்குவரத்தை தடை செய்ய உத்தரவிட்டார். இதனால் சுமார் 40 கிலோமீட்டர் சுற்றிச் செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏராளமானோர் ஆபத்தை உணராமல் அங்கு குவிந்த நிலையில் போலீசார் எச்சரித்து அனுப்பி வருகின்றனர். எல்லாரும் பின்னாடி போங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கோமுகி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் அணையிலிருந்து வினாடிக்கு 5400 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. கல்வராயன் மலையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கோமுகி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து மொத்த கொள்ளளவான 46 அடியை எட்டியது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 5400 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அணையை நேரில் பார்வையிட்டு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தொடர் மழை காரணமாக வாணியாறு அணை நிரம்பியதை தொடர்ந்து 3 மதகுகள் வழியாக வினாடிக்கு 1150 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோர மக்களுக்கு வருவாய்த்துறை சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள மதுராந்தகம் ஏரிக்கு நீர்வரத்து 2300 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் ஏரியிலிருந்து 1900 கன அடி தண்ணீர் கிளியாற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.